கோடான கோடி தமிழ் உறவுகளுக்கும் என் இனிய வணக்கங்கள். விஜய் அவர்கள் சிஎம் ஆகி இன்னையோட கரெக்டா 30வது நாள் ஆகுதுங்க. ஒரு மாசம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதை ஒண்ணு ஒண்ணா பார்த்தீங்கன்னா இப்ப பார்த்துருவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பேச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்திருப்பாரு மேடையில. அதை பத்தி சீமான் அவர்கள் பயங்கரமா பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணியிருப்பாரு. இதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா, அதாவது விஜய் அவர்கள் சிஎம் ஆகுறதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா மேடைக்கு மேடை பார்த்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்களை தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமா விமர்சனம் செஞ்சிருப்பாரு. சொல்லப்போனா இதுல நிறைய குழப்பங்களும் நிறைய டவுட் இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அவருடைய தம்பி அவர் வரட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசியிருப்பாரு. போக போக பாத்தீங்கன்னா தம்பியாவது தும்பியாவது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வேற ட்ராக்ல பாத்தீங்கன்னா போயிட்டு இருப்பாரு. சோ இது எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்தீங்கன்னா பாப்போங்க. மேடையில பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாரு. முக்கியமா திமுக விமர்சிச்சு திமுக பாத்தீங்கன்னா தூர சக்தி அடிச்சு தீய சக்தி ரொம்ப இப்போ பாத்தீங்கன்னா பாரசக்தி அப்படின்னு எல்லாம் பாத்தீங்கன்னா பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தூர்ந்து போன சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை பார்த்து அதுக்கப்புறம் படிச்சிருப்பாரு இல்லையா, அதையெல்லாம் கிண்டல் பண்ணி பாத்தீங்கன்னா அப்படியே சொல்லினே வந்தாரு. திடீர்னு மறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை பார்த்து சொல்றாரு அப்படின்ற மாதிரி கிண்டலா பாத்தீங்கன்னா பேசியிருப்பாரு. சோ இது மாதிரி பயங்கரமா பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் என்னென்னலாம் பேசினாரோ அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா எதிர்த்து பேசியிருப்பாரு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு, நாங்க எல்லாம் கவர்ச்சியை காட்டியா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அதுக்கு சீமான் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாருன்னா, கவர்ச்சியை தவிர வேற என்ன இருக்கு, எதை காட்டி அப்புறம் நீங்க வந்திருப்பீங்க, நீங்க போராடி இருக்கீங்களா, இதுக்கு முன்னால பெரிய பெரிய தலைவர்கள் மாதிரி பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ணி சிறையில இருந்தா உங்களுக்கு மக்களை தெரியும், சினிமால இருந்து தானே பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வந்திருக்கீங்க, சினிமா டு சிஎம் இப்படிதானே பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான முறையில பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் சிஎம் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்ல வர்றதுக்கு முன்னால பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருப்பாரு. இப்போ அரசியல்ல சிஎம் ஆன பிறகும் இன்னும் கடுமையா பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஒரு வார்த்தையும் சிஎம் அவர்கள் என்ன ஒரு வார்த்தையும் பேசினாரோ அதை வச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணியிருக்காருங்க. எனக்கு இதுல நிறைய டவுட் பாத்தீங்கன்னா இருக்கு. சீமான் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா கொள்கையே பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், யாருன்னா தப்பு பண்ணிட்டா அவங்களுக்கு பயங்கரமான தண்டனை கொடுக்கணும். ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா ஒரு 10 வயது சிறுமியை பாத்தீங்கன்னா அநேகமா கொண்டு இருப்பாங்க இல்லையா, அதுக்கு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் சொல்லியிருப்பாரு, இது மாதிரி தொட்ட பத்தியா அப்பயே உன்னை கொண்டு இருப்போம், அப்பயே பாத்தீங்கன்னா உன்னை நடு ரோட்ல நிக்க வச்சு சுட்டிருப்போம் அந்த குற்றவாளியா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது மாதிரி பயங்கரமா பாத்தீங்கன்னா சொல்லுவாரு, குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த முன்னால பஸ் எல்லாம் போகும் பாத்தீங்களா, நடுவுல ஒரு காலியான இடம் இருக்கும், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சூரிய ஒளி மூலயமா பாத்தீங்கன்னா சோலார் கரண்ட் வர வைக்கிறதுக்காக அது மாதிரி முயற்சி எடுக்கிறதுல இருந்து, அதுக்கப்புறம் மாடெல்லாம் மேய்க்கிறாங்க பாத்தீங்களா, ஆடு மாடு வேலையை பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலையை ஆக்கணும், இது மாதிரி சொல்றது. இது மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா என்ன ஆடு மாடு மேய்க்கிறதே ஒரு கவர்மெண்ட் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்கா சீமான் அவர்களுக்கு இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா பயங்கரமா சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஓட்டு வந்திருக்காது. காரணம் பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் வந்ததால பாத்தீங்கன்னா நிறைய ஓட்டு பாத்தீங்கன்னா சீமானுடைய ஓட்டு தான் அதிகமா போயிருக்கும். அதனாலேயே சிஎம் விஜய் பாத்தீங்கன்னா பயங்கரமா விமர்சிச்சிருப்பாரு போலது, என் ஓட்டெல்லாம் போதே இவரால் தான், இவர் இல்லைன்னா சிஎம் விஜய் இப்ப வரலன்னா எனக்கு உண்மையாவே பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வராம இருந்திருந்தா சீமான் அவர்களுடைய ஓட்டு கொஞ்சம் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கதான் செஞ்சிருக்கோம். இவ்வளவு பாத்தீங்கன்னா கம்மியா இருக்காது. அதாவது 8% இருந்து அப்படியே பாதி ஓட்டு காணாம போயிடுச்சு. இப்ப 4% அதுக்குள்ளேதான் பாத்தீங்கன்னா இருக்காரு. அந்த அளவுக்கு ஓட்டு கம்மியாகி ஒரு சீட்டை கூட பாத்தீங்கன்னா வாங்க முடியாத அளவுக்கு டெபாசிட் இழந்து படு தோல்வி அடைஞ்சிருப்பாரு. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களும் ஒரு காரணம் தான், ஒரு அரசியல் வந்ததும். சோ இந்த ஒரு காண்டா இல்ல இதனாலயும் தெரியல, சிஎம் விஜய் அவர்களை கண்டாலே திமுக விமர்சிக்கிறத விட சிஎம் விஜய் அவர்களா பயங்கரமா விமர்சிருப்பாரு. ஏன்னா நம்ம ஓட்டெல்லாம் போகுது அப்படின்றதுக்காக. சோ இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ இது மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடு மாடு மேய்க்கிறத ஒரு விவசாயத்தை பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுப்போம், ஆடு மாடு மேய்க்கிறத அரசு வேலையா மாத்துவோம், முக்கியமா ஆடு மாடுகளே பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ல மேய்ப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா பேசுவாங்க. உண்மையா கொஞ்சம் படிச்சு தெளிவா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க, ஆடு மாடை நீங்க விவசாய தொழிலா கவர்மெண்ட் வேலையா மாத்திட்டீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா அதுல ஒரு சிக்கல் இருக்கும்.
இப்போ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு மாடு மேய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. கவர்மெண்ட் வேலையை மாத்திட்டு அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? கவர்மெண்ட் வேலைன்ற பேர்ல மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000மோ ஒரு 6000மோ அப்படி கொடுப்பீங்களா? இல்ல நார்மலா கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு எவ்வளவு சம்பளமோ அப்படி கொடுப்பீங்களா அப்படின்ற டவுட் வரும். ஸோ இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றதுல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆனா இப்போ குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கொடுப்போமா அப்படின்றத வேணா நம்ம ஏத்துக்கலாம். மற்ற விஷயங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு சந்தேகம். இது வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்றாரோ அப்படின்ற ஒரு மனநிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஏற்படுது. முக்கியமா படிச்ச மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏற்படுது. நார்மலா ஒரு விவசாயம் பண்றவங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து அவங்களுக்கு தோண மாட்டேங்குது. அவங்க மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நம்ம ஒரு விவசாயியா இருக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாருப்பா இவரு அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா நினைப்பாங்க. ஆனா ஒரு நார்மலா கொஞ்சம் படிச்சவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. எப்படிப்பா ஆடு மாடை நீ ஹெலிகாப்டர்ல மேய்ப்பியா? எப்படி நீ ஹெலிகாப்டர்ல மேய்ப்ப? முன்ன பின்ன ஆடு மாடு மேய்ச்சின்னு இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும். ஒரு மாடு இருக்குன்னா வச்சுங்களேன், பக்கத்துல ஏதாவது பயிர் இருந்தா நம்ம கையில பிடிச்சி மேய்க்கும் போதே அந்த பயிரை போயிட்டு மேய்ஞ்சிரும். அதை டப்பு நம்ம இழுப்போம். நீ ஹெலிகாப்டர்ல இருந்து மேய்ச்சா அது பயிரை வந்து பாத்தீங்கன்னா மேய போகும்போது ஹெலிகாப்டர் இருந்து குதிச்சா தடுப்ப அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி விஷயத்துல நிறைய சிக்கல்களும் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. அவர் பேசுறதுக்கு எல்லாமே இப்படி கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காருங்க. சோ எனக்கு என்ன டவுட்னா, இவர் ஏதோ பேசுறாரு, ஏதோ சொல்றாரு, நிறைய திட்டங்களை சொல்றாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு இந்த விவசாயம் பண்றவங்களுக்கு நல்லாவே அவரை பிடிக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா விவசாயிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு. சிஎம் விஜய் அவர்களும் சும்மா கிடையாது. விவசாய கடனையே தள்ளுபடி பண்ணியிருப்பாரு. அதுக்குன்னு தனியா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செக் பண்ணி பாருங்க. அவரும் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காரு சிஎம் அவர்களும். சரி, ஓகே. எனக்கு என்ன டவுட்னா, இப்ப சிஎம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கூட கை கோத்திருந்தா ஏன் கை கோத்திருக்க கூடாது? இவருக்கு இவருடைய கோரிக்கை நிறைவேறணும், இவருடைய திட்டங்கள் நிறைவேறணும். அப்போ சிஎம் விஜய் அவர்கள் ஸ்டார்டிங்ல என்ன சொல்லியிருப்பாரு? யாரெல்லாம் என் கட்சியில வந்து சேர்றீங்களோ வாங்க, உங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு தரோம், அதிகாரத்திலையும் பங்கு தரேன்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா? அப்போ நீங்க விஜய் அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா கூட்டி சேர்த்து இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருக்கலாமே. ஜெயிச்சு அவர் கூட நின்று உங்களுக்கு என்னென்ன தேவையோ அவர்கிட்ட சொல்லி நீங்க தான் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அவர் தந்துட்டாரு இல்லையா? சோ நீங்களே அதை நிறைவேற்றிருக்கலாம். எதுக்கு நான் வந்து வரமாட்டேன்னு அப்படியே எதிர்த்து ஒரு எதிரியா நிக்க வேண்டிய அவசியம் என்ன? போய் கூட சேர்ந்து ஒரு கூட்டாளியே வந்து பார்த்தீங்கன்னா இருந்து உங்களுடைய தேவைகளையும் நீங்க பூர்த்தி செஞ்சிருக்கலாம். ஏன்னா அவரு எந்த தடங்களும் வைக்கல. ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு, யாரு வேணா வாங்க அப்படின்னு தான் அவர் சொல்லியிருப்பாரு. நீ வரணும் நீ வரக்கூடாது அப்படின்னு அவர் சொல்ல, யாரு வேணா வாங்கன்னு தான் சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு சமயத்துல சீமான் அவர்கள் ஏன் போய் ஜாயின் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது இல்லையா? சோ மக்களும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டுன்னு தான் இருந்திருக்காங்க. ஏன்பா நீ இத்தனை வருஷமா வந்து பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஈகோல இருக்கியா? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே தோணும். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு வச்சிருக்கேன், ஒரு 20 வருஷமா கட்சியை நடத்திட்டு இருக்கேன். நீ வந்து 2 வருஷமா ஆகுது, 30 வருஷமா இருக்கிற நான் சீனியரு, நீ வந்து என் கூட சேரணுமா? இல்ல 2 வருஷம் நீ கட்சி ஆரம்பிச்சிருக்க, நான் வந்து உன் கூட சேரணுமா அப்படின்ற ஈகோ இருந்துச்சா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மக்களுக்கு நம்ம எப்ப வரன்றது முக்கியம் கிடையாது, மக்களுடைய சப்போர்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்றது தான் முக்கியம். சோ பார்த்தாலே தெரிஞ்சு சிஎம் விஜய் அவர்களுக்கு மக்களுடைய சப்போர்ட் அதிகமா இருந்துச்சு. இந்த ஒரு சமயத்துல இந்த ஈகோ எல்லாம் பார்க்காம நீங்க போய் சேர்ந்து இருந்தீங்கன்னா, அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கூடும்போது ஸ்டார்டிங்ல போய் சேர்ந்து இருந்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏவா நின்று இருப்பாங்க விஜய் சார்பில். அவங்க எல்லாரும் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சுட்டாங்க. இதுக்கு முன்னால அரசியல் கட்சியில அவங்க எல்லாம் கிடையாது. அப்போ அவங்களுக்கே அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்குதுன்னா, இத்தனை வருஷமா அரசியல் கட்சியில இருந்து போன, அதாவது இதுக்கு முன்னா இப்ப போச்சு பாத்தீங்களா அந்த எலெக்ஷன் விட்டு அதுக்கு முன்னால எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்குக்கு மேல என்டிகே வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும்? நீங்க ஈஸியா வின் பண்ணிருக்கலாம். நீங்க எத்தனை தொகுதியில நின்று இருந்தாலும் ஒரு 20 எம்எல்ஏ உங்க சார்பில் நின்றுந்தாலும் நீங்க ஜெயிச்சிருக்கலாம். அப்போ சிஎம் அவர்கள் ஸ்டார்டிங்ல கூப்பிடும் போதே நீங்க போயிருக்கலாம்ல, உங்க கோரிக்கை நிறைவேறியிருக்கும்ல. இதையே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அவர்கள் கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறாங்க, இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஈகோ பிரச்சனையா? நான் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கட்சி ஆரம்பிச்சேன், 30 வருஷமா இருக்கேன், நானும் கூட வரமாட்டேன் அப்படின்ற பிரச்சனையா? என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலங்க. உண்மையாவே இந்த கொஸ்டின் என் மனசுக்குள்ள ரொம்ப நாளா ஓடிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு கரெக்டா ஒரு மாசம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்கு. நிறைய நல்ல விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு தான் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் நிறைய வந்து பாத்தீங்கன்னா விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. சோ என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நடக்கிற எல்லா விஷயம் உங்ககிட்ட வந்து நான் சேர்த்துறேன். சோ நம்ம சேனல் புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் 5 வருஷம் இருக்குதுங்க. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொளியில பார்ப்போம். நன்றி, வணக்கம்.